தனல் அதர்வாவோட ஒரு அடுத்த ஒரு கம்பேக் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். டிஎன்ஏவில் வந்து படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, நல்ல ஒரு வைப்பில் கொடுத்து நல்ல ஒரு அவரோட ஆக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா சீக்வன்ஸியாக வந்து வெளிப்படுத்தியிருப்பார். சேம் அதே மாதிரி தான் தனல் அதோட டீசர் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. கம்மிங் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகிற தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலரோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. தனல் அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே தெரியும் தனல்லாம் என்ன கொகை தானே அப்படிங்கிற மாதிரி. சேம் அது ரிலேட்டடாக தான் படத்தை எடுத்திருக்காங்க. அதனால கூடவே டைட்டிலாக வச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா டெரரிசம் கேங்க் வந்து ஃபுல்லாக தனல்ல எல்லா இடத்துலையும் கொகையை ஃபுல்லாக தோண்டி எல்லா சைடும் போயிட்டு முக்கியமான இம்பார்ட்டன்டான ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே பாம்பு வந்து ஃபிட் பண்ணுறாங்க. ஃபிட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு பிளாஸ்பேக் இருக்குது. எதனால் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பிளாஸ்பேக்கும் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பசங்களோட படித்து முடிச்சுட்டு எந்த வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெத்த குழந்தைகளை யாரும் திட்ட மாட்டாங்க. ஆனால் நீ ஏன்டா பிறந்த அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு டைலாக் வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல அதர்வா வந்து அழுகிற மாதிரியும் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எதனால் இவர் வந்து படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு. அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத டைம்லையும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க சும்மாவே இருக்கிறதுல ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி லவ்வும் கூட பண்ணிட்டு இருக்கிறாரு. பண்ணிட்டு இருக்கிறப்ப இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன அவங்க அந்த பொண்ணை போய் பார்க்கறது, சின்ன சின்ன காமெடிஸ் இந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாலும் இந்த 4 பேத்துக்கு ஒரே ஸ்டேஷனில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துட்றாங்க. சென்னையில் ஒரு முக்கிய நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேஷனில் 4 பேத்துக்கும் கான்ஸ்டபிளாக வந்து போஸ்டிங் கிடைச்சிருது. விளையாட்டு போக்கில் இவங்க இருக்கிறாலும் புதுசாக வந்திருக்கிறதுனால டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடக்குது, எப்படி இருக்காங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டீ கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு வரான் புதுசாக அப்படின்னு பார்த்துட்டு ஒரு இலக்கணமாக பார்த்துட்டு போகிறதும், அங்கே இருக்கிறவங்களாம் புதுசான்னு கேட்குறதும் இவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்குது, திருப்தியை வந்து கொடுக்கல. என்னடா நம்ம இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லை, எல்லாமே புதுசாக கேட்டு போகிறாங்க, அப்படி என்ன தான் இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து புதுசாக ஒருத்தர் வேலைக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த போலீஸ் யூனிஃபார்மில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி அந்த யூனிஃபார்முக்கு அடுத்த ஒரு ரெஸ்பெக்டான ஒரு டைலாக் வச்சுருக்காங்க. இந்த யூனிஃபார்மை போட்டால் இங்கே போட்டவ எல்லாத்துக்குமே எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி மாசான ஸ்பீச் ஒன்று அந்த இடத்துல சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தனல்ல இருந்து ஒரு கன் ஷாட் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பர் அப்புறம் கப்பலில் வேலை செய்கிறவங்கலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி கன் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா ஆபத்தில் இருக்கிறப்ப அதை வந்து ஃபயர் பண்ணோம் அப்படின்னா அது லாங்கில் போயிட்டு வான வேடிக்கை மாதிரி கலரில் வந்து பஸ்ட் ஆகும். அதை வந்து பார்த்துட்டு எச்சரிக்கை, அதாவது இந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதாகவும், அங்கே வந்து எல்லா டீமும் வர்றதுக்காகவும் கப்பலில் நடுக்கடலில் மாட்டிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அப்போதைக்கு நம்ம கத்தி யாரையும் கூப்பிட முடியாது, சத்தம் போட்டோ கூப்பிட முடியாது. பட் இந்த கன் சவுண்டை இது பண்ணோம் அப்படின்னா தொலைவில் இருக்கிறவங்களும் அதை பார்த்துட்டு அந்த இடத்துல தான் வெளிச்சம் வருது அப்படிங்கிறதுனால அங்கே எல்லாருமே விரைந்து போய் டக்குன்னு அதுக்கான ஆக்ஷனை கொடுப்பாங்க. அப்படிங்கிறதோட பாயிண்ட்டை வந்து இந்த தனல்லையும் வச்சிருக்காங்க. தனல்லேருந்து ஒருத்தர் வந்து அதை ஃபயர் பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு எல்லா டீமும் வருது. அப்படிங்கிறப்ப உள்ளுக்குள்ளேயே இவங்களுக்கு தனலில் வேலை செய்கிற உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தன் தான் இந்த வேலையை செஞ்சிடறான். அது இவங்க வந்து யதார்த்தமாக அங்கே போகிறப்ப அவங்களும் வில்லன் டீம் வந்து பார்த்துடுறாங்க. யாரா நீங்களா இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில், நீங்களா எதுக்கடா இந்த மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வேலை இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் வந்து முன்னாடி இவரோட ஃப்ரெண்டே போய் கேட்குறாரு. கேட்குறப்ப அவர் சடனாக வந்து எதுவுமே பேசாமல் டக்குன்னு கத்தி எடுத்து கழுத்தில் சுருவி சாப்பிடுச்சாரு. ஏடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பயத்தில் வந்துடுறாங்க. யாரும் இவங்க எதுவுமே தெரியல, வரானுங்க, எதுக்கு அவங்க நம்மளை கொல்லணும், நம்ம என்ன அவங்கள பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பயந்து போகிறாங்க. ஹையர் ஆஃபீஸருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃபோர்ஸ் வர்றதுக்குள்ள பாதுகாப்பு படை இவங்களும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷனை முடிக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனும் வந்துருது. அந்த டைமில் அந்த வில்லன் கேங் வந்து அந்த பாம்பை வந்து ஃபயர் பண்ணாமல் இருக்கணும். ப்ளஸ் வந்து அந்த ஏரியாக்குள்ளேயே சுற்றி ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளேயே அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருது. அப்போ சுற்றி அந்த வில்லன்களை எப்படி பிடிக்கிறாங்க, எதனால் அவங்க பாம்பு வைக்க வர்றாங்க, இவங்களுக்குள்ள 2 பேத்துக்கும் கனெக்டிவிட்டி எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் வந்து முக்கியமாக வச்சுருக்காங்க. அதுக்கிடையிலேயே சின்ன லவ், ரொமான்ஸ், காதல் சாங்ஸ், ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. பட் படம் செப்டம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுனால படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபுல்லாக அதிக படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு படத்தையும் நம்ம பார்க்குறதுக்கே டைம் இல்லாத லெவலுக்கு வந்து பிஸி ஷெடியூலில் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ செப்டம்பர் 5லேருந்து கிட்டத்தட்ட 15 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பல மூவி ரிலீஸ் ஆகிறதுனால ஒவ்வொரு படத்துக்கும் பார்க்கறதுக்கான ஸ்பேஸே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படின்னா குறைந்த அளவில் வந்து படம் ரிலீஸ் ஆகிருந்தோம்னா ஒரு 4 நாள் 5 நாள் படத்தில் ஓடிட்டு இருக்கு போய் பார்க்கலாங்களாம். ரொட்டீனாக பேக் பை பேக் வந்து மூவி ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால மக்கள் வந்து எப்படி இந்த படத்தை வந்து வரவேற்க போகிறாங்க அப்படிங்கிற
அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸ்டோரி இதெல்லாமே அதர்வா வந்து இப்போ தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பாயிண்டாக கூட சொல்லலாம். ஏன்னா அவருக்கு தொடர்ந்து ஒரு 2-3 படம் வந்து ஃப்ளாப் ஆனாலும் டிஎன்ஏவில் கம்பேக் கொடுத்துருக்காரு. சேம் அதே மாதிரி இந்த படமும் அவருக்கு அமையுமா, எப்படி இருக்கும், அவரோட ஆக்ஷன்ஸோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கு, அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் எப்படி வெளிப்படுத்திருக்காரு, அவரோட நடிப்பு திறமையை எப்படி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு, அதை எப்படி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது வந்து இந்த டனல் மூலியமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது சொல்லலாம். நீங்க டனலோட டீசர் பார்த்தீங்க அப்படின்னா டீசரோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க.